ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வர்றதா இருந்தால் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சிந்து வந்து சிவாவை நல்லபடியாக வெளியே எடுத்துடுறாங்க. சிவா பார்த்தீங்கன்னா சிந்துவுக்கு நன்றி சொல்கிறாங்க. சிந்து, நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த நிலமையில் வந்து இருந்திருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சிந்துன்றாங்க. நல்லபடியாக நீ என்னை வெளியே கொண்டு வந்துட்டேன்றாங்க. டாக்டர், என்னால் தானே நீ ஜெயிலுக்கு போகிற மாதிரியான ஒரு நிலமை வந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் தானே டாக்டர் உன்னை வெளியே எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மகா இருந்துட்டு, அக்கா நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், ஆனால் அதே மீறி சிந்துவை வந்து இப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களேக்கா ஹாஸ்பிட்டலுக்குன்றாங்க. இங்கே பாரு மகா, நீ சும்மா தேவையில்லாமல் சிந்துவை ஏதாச்சும் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரியா? சிந்துவே இல்லைன்னா நீ என்ன பண்ணியிருப்ப? சிவாவை வெளியே கொண்டு வந்திருப்பியா? அக்கா அவள் பண்ணது தப்புக்கா, அவளால் தானே வந்து அவன் ஜெயிலுக்கு போனான். அப்போ அவள் வெளியே கொண்டு வந்து தானே ஆகணுன்றாங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீ சிந்து வேலை குறை சொல்லிக்கிட்டு இருக்காது சரியா? உனக்கு சிந்துவை பார்த்தா அப்படி என்னதான் கோவமாக ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவளை குறை சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லைன்றாங்க. நீ என்னதான் சொன்னாலையும் சிந்து இங்கே தான் இருப்பா, அது யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.